உலகத்திலிருந்து என்ன கழிக்கப்பட்டோம்? வேறு பிரிக்கப்பட்டு உள்ளே கொண்டு வரப்பட்டோம். இந்த கர்த்தர் சொல்லுகிற சபையில போய் இருக்கணும். நீ போய் கேரித்தாற்றங்கரையில் இரு. பறக்கிற காக்கா இன்னும் ஒரு 50 மீட்டர் 100 மீட்டர் எக்ஸ்ட்ரா பறந்து எலியா விருப்புற இடத்துக்கு போனா வந்து கொடுக்குமா கொடுக்காதா? கர்த்தரால் முடியுமா முடியாதா? முடியும். ஆனால் கர்த்தர் சொல்றது, நான் சொல்ற இடத்துல நீ இரு, உன் தேவை என்னவோ அது சந்திக்கப்படும். இது முதலாவது பிரமாணம் கூட நீங்க வச்சுக்கலாம். கர்த்தர் சொன்னபடி கேட்டு. இந்த புதிய ஏற்பாட்டில் இப்போ சபைகளுக்குள்ள அல்லது இப்போ ஒரு ஓவராலா ஒரு டாக்டரின் போயிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டா, இந்த கிரேஸ், ஹைப்பர் கிரேஸ், சூப்பர் கிரேஸ், ப்ராஸ்பரிட்டி இப்படி நிறைய சொல்றாங்க. இதெல்லாம் சொல்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒண்ணுமே செய்ய வேணாம், கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாரு? அபிரதமா ஆசீர்வதிப்பாரு. ஜஸ்ட் நீங்க கிளைம் பண்ணா போதும், நீங்க வந்துட்டு இல்லைன்னா அறிக்கை பண்ணா போதும், கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வாரு? கொடுத்துட்டே இருப்பாரு. இப்பவும் சொல்றேன், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ரட்சிப்புக்கு மட்டும்தான் கிரியை கிடையாது. ரட்சிப்புக்கு என்ன கிடையாது? கிரியை கிடையாது. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிப்புக்கு தான் கிரியை கிடையாது. ஆனால் நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கு வாழ்நாள் முழுக்க, அதை செஞ்சுதான் ஆகணும். சுவிசேஷம் அறிவித்தல் என்மேல் விழுந்த நல்ல போராட்டத்தை ஓட்டத்தை அப்ப ஓடணும் இல்ல. சுவிசேஷம் நான் வீட்டில இருந்தே சொல்லுவேன், கர்த்தர் கொண்டு போவார். இது சரியா இருக்குமா? அப்ப நாம செய்ய வேண்டிய கிரியைன்னு ஒண்ணு இருக்கு. நீ போய் நான் சொல்ற இடத்துல இரு, அங்கே நான் ஆசீர்வதிப்பேன். நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். நான் சொல்ல வார்த்தையின்படி தன் வீட்டை கண்மலையின் மேல் கட்டுகிறவன் எவனோ அவனை நான் ஆசீர்வதிப்பேன். எது ஒண்ணுக்கும் நம்ம கிட்ட ஒரு கிரியை இருக்கு. கர்த்தர் ஒரு கீழ்ப்படுதலை எக்ஸ்பெக்ட் பண்றார். சவுல ராஜா வாக்கணும்னா கர்த்தர் என்ன பண்ணிடலாம்? ஈஸியா ராஜா வைக்கிறலாம்ல. அவனை சாமுவேல்ட்ட வர வைக்கிறார். தேவன் நினைச்சா தாவீதை ஈஸியா ராஜா வாக்கலாம். ஆனா சாமுவேலை போ சொல்றார். தேவன் ஒரு கிரியை, ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுவார். யூ மஸ்ட் டு. நீங்கள் அதை நிச்சயம் செய்யணும். அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் செய்ய மாட்டேன். சில ஆட்கள்லாம் இருக்காங்க, அவங்க ஒரு டிசைன்ல உட்காந்துப்பாங்க. அந்த டிசைன்ல வந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்பாங்க. அதுவும் இந்த காலத்தில் இருக்க நம்ம யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர்ல ஊழியத்துக்கு கர்த்தர் வான்னு சொன்னா அவங்க அதுக்கு ஒரு மறுமொழி கர்த்தருக்கு சொல்றாங்க. இப்ப நான் வேலைக்கு போய் சம்பாரிச்சு ஊழியத்துக்கு நிறைய கொடுக்குறேன். சரியா? வேலைக்கு போய் சம்பாரிச்சு ஊழியத்துக்கு நல்லா கொடுக்குறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பரலோக பேங்க்ல பணம் இல்லை. ஏசுநாதருக்கு ரொம்ப கஷ்டம், என்ன பண்றதுன்னு தெரியல. தம்பி அவருக்கு அட்வைஸ் கொடுக்குறாப்புல, நீங்க ஒன்றும் பணத்துக்கு கவலைப்படாதீங்க ஆண்டவரே, நான் வேலைக்கு போறேன், போய் சம்பாரிச்சு கொடுக்குறேன், அதை வச்சு நீங்க என்ன பண்ணுங்க. உன்னை எதுக்கு கூப்பிட்டாருனா தம்பி, உன் பணத்துக்காக உன் படிப்புக்காக இல்ல, உன்னை உருவாக்குனதே அவருக்காக. அழைப்புன்னு கர்த்தர் கொடுத்துட்டார்னா உங்கள் பணம் அல்ல, நீங்கள் தான் கர்த்தருக்கு வேண்டும். சிலர் இந்த மாதிரி அட்வைஸ் கர்த்தருக்கே பண்றது. வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு ஆலோசனை சொல்லுகிறவன் யார்? இவங்க ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. நான் சொல்றது ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆண்டவர் ஒன்று சொல்லுவாரு, செய்ய மாட்டாங்க. ஆண்டவர் இடத்துல போகும்பாரு, ஒரு இடத்துல வேலைக்கு போகும்பாரு, போக மாட்டாங்க. பல நேரத்தில் நீங்க ஒன்று சொல்லுவீங்க, கரெக்டா நீங்க என்ன வேணாங்கிறீங்களோ அதான் உங்க வாழ்க்கையில் நடக்கும். பார்த்துருக்கீங்களா? அப்புறம் ஆண்டவர்கிட்ட வர சொல்லுவாங்க, நான் என்ன வேணான்னு அதைத்தான் கர்த்தர் கரெக்டா செஞ்சாருன்னு. நீங்க அதை ஆப்போசிட்டா புரிஞ்சுட்டீங்க. நீங்க வேணான்னதை அவர் செய்யல, அவர் செய்ய போறதை நீங்க வேணான்னு சொல்லிட்டு இருந்தீங்க தன்னால. உங்களுக்காக கர்த்தர் டிசைனை என்னைக்கும் மாற்ற மாட்டார். நீங்கள் தாயின் கருவில் உருவாகும் போதே கர்த்தர் வந்து முன் குறிச்சிட்டார். ஆனா உங்களுடைய மாம்சம் அதுக்கு ஆப்போசிட்டா போயிட்டே இருக்கு. பல நேரங்களில் காட் உங்களுக்குன்னு ஒன்று சொல்லியிருப்பார், அதை நீங்க செய்யணும். நீ கேரித்தாற்றங்கரையில் போய் இருங்க, வர வேண்டிய காக்கா தானா வரும். காக்கா வருமா? வரும். காக்காவுடைய சுபாவம் எடுத்துக்கிட்டு போறது, நம்ம கையில இருந்து எடுத்துட்டு போறது. ஆனால் எடுத்துட்டு போற காக்காவை கொண்டு வந்து கொடுக்க வைக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எங்க? கர்த்தர் சொல்ற இடத்துல இருக்கணும், கர்த்தர் சொல்ற இடத்துல வேலை பார்க்கணும், கர்த்தர் சொல்ற இடத்துல படிக்கணும், கர்த்தர் சொல்ற இடத்துல கல்யாணம் பண்ணணும், கர்த்தர் சொல்ற இடத்துல குடியிருக்கணும். எல்லாம் இருக்கு, அத்தனையும் இருக்கு. யோசிச்சு பாருங்க, சில நேரங்களில் கர்த்தர் நமக்கு நன்மையான ஈவுகளை தான் செய்வார். கர்த்தர் நிச்சயம் அவருடைய கரத்தில் தீமை என்பது கிடையவே கிடையாது. உங்களை சில இடங்களுக்கு கர்த்தர் போ சொல்லுவார். கேரித்தாற்றம் கரையில் இருங்கன்னா இருப்பார். இந்த இடத்துல எப்படிங்க இருக்கிறது, இந்த காக்கா நாளைக்கு வருமா வராதா அந்த கவலை உங்களுக்கு தேவையில்லை. இன்னைக்கு வந்துச்சா அதோட நிறுத்தணும். இல்ல அது எப்படி ஒரு மனுஷனா பிறந்தா நாளைய பத்தி கவலை இருக்காதா?
மனுஷனுக்கு நாளைய பற்றின கவலை கண்டிப்பாக இருக்கும், தேவ மனுஷனுக்கு இருக்காது. ஏன்னா நேற்று நடத்தினவர் இன்னைக்கு நடத்தி இருக்கிறார், நாளையும் நடத்துவார். நான் என்னையுமே எப்பவுமே வச்சுப்பேன், ஒன்றும் இல்லாமல் வெறும் கையா நான் ஆண்டவரை பிடிச்சேன் 22 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைய வரைக்கும் கர்த்தர் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால சொல்றேன், தைரியமா கேரி தாற்றக்காரைக்கு போங்க. நான் படிச்சிருக்கேன், இவ்வளோ படிச்சிருக்கேன், இவ்வளோ சம்பாதிக்கிறேன், இதை விட்டுட்டு கர்த்தர் போக சொல்றாரு, எங்க போவேன், என்ன ஆவேன், அந்த கவலை உங்களுக்கு தேவையில்லை. உலக பிரகாரமாயும் சரி, ஆவிக்குரிய விதத்திலும் சரி, கர்த்தர் உங்களை போஷிக்கிறதுக்கு ஒரு நல்ல சபை கொடுத்துருப்பாரு. நான் இன்னும் எங்கள் பாஸ்டருக்காக நான் ஒவ்வொரு மெசேஜ்லையுமே சொல்கிறேன், இன்னும் போக போக எனக்கு அவர் மேலே மதிப்பு கூட்டிகிட்டு தான் போகுது. ஏன்னா இன்னைக்கு உள்ள நிறைய ஊழியக்காரங்களை பார்க்குறோம், இன்னைக்கு உள்ள ஊழியங்களை பார்க்குறோம். அன்னைக்கு அந்த தேவ மனுஷன் எங்களை வளர்க்கும் போது கர்த்தர் எங்களை கொண்டு போய் ஒரு நல்ல ஆவிக்குரிய சபையில் உட்கார வச்சார். முதல் 20 வருஷம் எங்களுக்கு அப்படி போதிச்சாங்க. அங்கே உருவாக்கப்பட்டதோட விளைவு நாங்கள் இன்னைக்கு ஊழியக்காரராய் நிற்கிறோம். அங்கே நல்ல அப்பமும் கொடுக்கப்பட்டது, அதே நேரத்தில் உலக பிரகாரமாயும் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். இது ரெண்டையும் கர்த்தர் கொடுப்பார். ரெண்டாவது, இப்போ நீங்க கேரி தாற்றங்கரில் என்ன ஆவீங்க, செட்டில் ஆயிருவீங்க. என்ன ஆயிருவீங்க, நல்லா இருக்கும். தண்ணி நல்ல பியூர் வாட்டர் வருது, நல்ல இறைச்சி, நல்ல அப்பம், அதுவும் ஃப்ரெஷ் ஃபுட்டு வருது, ஃப்ராசன் கூட கிடையாது. காலையில் வருது, சாயங்காலம் வருது, சாப்பிட்டோமா தூங்கணுமா ஜோம் பண்ணோமா, சாப்பிட்டோமா தூங்கணுமா ஜோம் பண்ணோமா, வேற வேலையே இல்லை. சோத்திர ஆண்டவரே, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் எங்களை நல்ல சுகமாய் தாபரிக்க பண்ணினார். ஆண்டவர் சொல்வார், போதும் எழுந்திரிச்சு இன்னொரு இடத்துக்கு போகும்பார். ஆண்டவரே இங்கே நல்லா இருக்கே, நல்லா தானே போயிட்டு இருக்கு, நீங்கள் பாருங்க ஆண்டவரே, மாலையும் காலையும் காக்கா வருது. ஆண்டவர் சொல்வார், காக்காவை ஸ்டாப் பண்ண போகிறேன். காக்காவை ஸ்டாப் பண்ண போகிறீங்களா, அப்புறம் தண்ணியும் வற்றி போயிடும், அதுக்கப்புறம் அங்கே இருக்க முடியாதுல்ல. இப்போ அடுத்த இடத்துக்கு போக சொல்கிறார். வாசிங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். இரண்டாவது, நீங்கள் பஞ்சம் கொடிதாகுது, இன்னும் அப்படி கொடிதா மாற 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 கர்த்தர் உங்களை ரீப்ளேஸ் பண்றார், வேற இடத்துக்கு கொண்டு போவார். இது ரெண்டாவது பார்ட், உங்க லைஃப்ல கர்த்தர் செய்யற ரெண்டாவது பார்ட். பஞ்சம் கொடிதானா என்ன பண்ணணும், நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்வோம், முன்னாடியை விட இப்போ கொஞ்சம் பஞ்சம் அதிகமாச்சுன்னா நாம் எப்பவுமே என்ன செய்வோம்னா, இருக்கிறத கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கையை ஓட்டணும்னு நினைப்போம். அப்படிதானே? விலைவாசி ஏறிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப விலைவாசி ஏறிடுச்சு, இப்போ கரண்ட் பில்லு ஏறிடுச்சுன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், லைட்டை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க, ஃபேனை ஆஃப் பண்ணுங்க, ரொம்ப கரண்ட் பில் ஏறுது. நம்மளை சுருக்கிக்க நினைப்போம், நம்ம கொஞ்சம் சிக்கனமாக வாழணும்னு நினைப்போம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண நினைப்போம். இல்லை, இவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா, அப்பமும் இறைச்சி முடிஞ்சிருச்சு, தண்ணி முடிஞ்சிருச்சு, நீ இன்னொரு வீட்டுக்கு போ, நான் சொல்கிறேன்னு அந்த வீட்டுக்கு அனுப்புகிறார். அந்த வீட்டுக்கு போனால் அந்த வீட்டில் ஒரு அப்பத்துக்கு தான் என்ன இருக்கு, மாவே இருக்க, சாப்பிட்டு சாவலான் இருக்கிற வீடு அது, சாப்பிட்டு சாவலான் இருக்க வீடு. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அந்த வீட்டுக்கு நீ போ, அந்த வீட்டுக்கு நீ போ. அவர் சொல்கிற வார்த்தை பாருங்க, அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி ஒரு விதவைக்கு. அங்கே போனால் அந்த அம்மாவே சாப்பாடு இல்லாமல் இருக்கு. இவர் என்ன சொல்லி அமிச்சாரு, உன்னை பராமரிக்கும்படி. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நார்மல் எலியா, நம்மளை மாதிரி நார்மலான ஒரு ஆள். இப்போ ஆண்டவர் ரொம்ப கேரி தாட்டங்கரில் உங்கள்கிட்ட சொல்கிறாரு, இங்கேருந்து புறப்பட்டு நீ என்ன செய்ய, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீ சென்னைக்கு போ, அங்கே ஒருத்தர் உன்னை பராமரிக்கும்படி உன்னை கட்டளையிட்டு இருக்கிறேன். அப்போ போகும்போது நம்ம என்ன மைண்ட் செட்டில் போவோம், இங்கே பஞ்சம், கர்த்தர் அங்கே அனுப்புகிறாரு, அது எப்படி இருக்கும், இதை விட கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும். அதனால தான் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுறாரு, இங்கேருந்து அங்கே அனுப்புகிறாரு. அங்கே போனால் நம்மளை பராமரிக்கணும், அந்த அம்மா கிட்ட போனால் அந்த அம்மா சொல்லுது, நான் சாவ போகிறேன், மிச்சம் மீதி இவ்வளோ தான் இருக்கே, நாளைக்கு நானும் என் பையனும் சாவலான்னு இருக்கோம் அப்படின்னா எலியாவுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. ராங் பிளேஸ்க்கு வந்துட்டோமோ, ஆக்சுவலாக இந்த ஊர் சாரிபா தானே, ஆமாம், அந்த வீடு நீங்கள் தானே, ஆமாம், உங்களுக்கு வீட்டுக்காரில் இல்லை, இல்லை கரெக்டாக தான் வந்திருக்கிறேன், இந்த வீடே சாப்பாடு இல்லாமல் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சில நேரங்களில் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய அடுத்த ஸ்டெப் நீங்கள் கொண்டு போகும்போது நீங்கள் நினைக்கிற இடம் அரண்மனையாக இருக்காது, அது வனாந்தரமாக இருக்கும், கடினமான பாதையாக இருக்கும். இப்போ அவர்களால் உங்களுக்கு ஆசீர்வாதம் அல்ல, உங்களை அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார், அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். எலியா வீட்டுக்குள்ள காலை வச்சா மாவும் எண்ணெயும் குறைவுபடாதபடி போயிட்டே இருக்கும். இதுதான் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையோட செகண்ட் பார்ட். நாம என்ன நினைக்கிறோம், பணம் இருக்கா அடுத்து கோடீஸ்வரன் ஆகணும்னு நினைக்கிறோம்.
இப்போ ஆசீர்வதிச்சிருக்காரா, இதை விட இன்னும் பெருசா இருக்கணும், இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகணும். போக போக அதானுங்க வளர்ச்சி. ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது அதல்ல. நீங்க இருக்கிற இடத்தை பேஸ் பண்ணி ஆவிக்குரிய வளர்ச்சி அல்ல, உங்களை பேஸ் பண்ணி தான் ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கு. இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஆக்கிலா பிரிஸ்கில்லாவை குறித்து வேதம் சொல்லுது. ஆக்கிலா பிரிஸ்கில்லாவே பார்த்தீங்கன்னா கிலாவுடி ராயன் யூதர்களை எல்லாம் வெளியே போங்க இத்தாலியை விட்டு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க புறப்பட்டு என்ன செய்யறாங்க, ஊரை விட்டு போயிட்டாங்க. அவங்க புறப்பட்டு போய் கொரிந்தில் இருக்கிறாங்க. அங்க யார் போறது, பவுல் போறார். பவுல் அவங்க வீட்டுக்கு போய் யூதன் என்று சொல்லி அவங்க வீட்டில் 1.5 வருஷம் தங்குறாரு. பொதுவாக ஒரு ஊழியக்கார வீட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா போஷிக்கணும், அப்படிதானே? நல்லா போஷி அதானே என்ன நம்ம அப்படிதான் நினைப்போம். எங்கள் வீட்டுக்கு வாங்க, சாப்பிடுங்க, ஏதாவது ஒன்று சொல்லுவோம்ல, 2 நாள் தங்குங்க, 3 நாள் தங்குங்க, அப்படிதானே சொல்லுவோம். பவுல் வந்தால் எப்படி போஷிப்பீங்க? இப்போ பவுல் வராருன்னா எப்படி போஷிப்பீங்க? ஆனால் பவுல் போறாரு, அவங்க வீட்டிலே சாப்பாடு இல்லை. பவுல் பார்க்குறாரு, அநேக நாள் அங்கே தங்க வேண்டி இருந்தபடினால் அவர்களோடு கூட சேர்ந்து அவரு என்ன பண்றாரு, டென்ட் போடுற வேலை பார்க்குறாரு, பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ பவுல் கேட்கல ஆண்டவர்கிட்ட, எதுக்கு இவனுங்க வீட்டில் என்ன வச்சிருக்கிறீங்க? நான் ஊழியத்துக்கு வந்தேன், என்ன போஷிக்கிற அளவுக்கு இவங்களுக்கு என்ன இல்லை, பலன் இல்லை, இவங்களே கஷ்டப்பட்டு இருக்காங்க. சரி, நானும் இவங்க கூட சேர்த்து வேலை பார்க்குறேன், அதெல்லாம் இருக்கட்டும், என்ன ஏன் இங்கே வச்சிருக்கீங்க? அதுவும் 1.5 வருஷம் வச்சிருக்காரு. எத்தனை வருஷம்? 1.5 வருஷம். அந்த அதிகாரத்தை படிக்கும் போது ஆவியானவர் ஒரு காரியம் சொல்லி கொடுத்தாரு. பவுல் அங்கிருந்து எபேசுக்கு போறாரு. போகும்போது வசனம் சொல்லுது, ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் அவரோடு கூட போனார்கள். அங்க போன உடனே வசனம் சொல்லுது, பவுல் அவர்களை விட்டு நீங்கினான், தனியா போயிட்டாரு, விட்டுட்டு போயிட்டாரு. அங்க இருந்தவங்களை கூட்டு வந்து இங்க விட்டுட்டு இவர் போயிட்டாரு. அடுத்த வசனம் சொல்லுது, அந்த பட்டணத்துக்கு அப்பல்லோ என்கிறவன் ஒருத்தன் வந்தான். அவன் வசன சாதுரியவான், ஆனால் அவன் பிரசங்கம் பண்ணும்போது அதில் மிஸ்டேக் இருக்கு. ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை திட்டமாய் அவனுக்கு போதித்தார்கள். இப்போ அப்பல்லோங்கிறவன் யார் தெரியுமா? நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான். ஆனால் இந்த அப்பல்லோ நீர் பாய்ச்சுற அளவுக்கு அவனை உருவாக்குறதுக்கு இந்த ஆக்கிலா பிரிஸ்கில்லா தேவை. இந்த ஆக்கிலா பிரிஸ்கில்லா உருவாக்குறதுக்கு அந்த பவுல் தேவை. அந்த பவுல் அவங்க வீட்டில் போய் தங்கி இருந்தாதான் இந்த ப்ராசஸ் நடக்கும். நான் சொல்றது புரியுதா? பவுல் அவங்க வீட்டுக்கு போனதான் ஆக்கிலா பிரிஸ்கில்லா உருவாகுவாங்க. ஆக்கிலா பிரிஸ்கில்லா உருவானதான் அப்பல்லோ உருவாகுவான். அப்பல்லோ உருவானதான் பவுலுடைய அடுத்த கட்ட ஊழியம் நடக்கும். இங்க எப்படி இருக்கு பாருங்க காட்ஸ் பிளான். அதே மாதிரி தான் கர்த்தர் பல இடங்களிலே உங்களை கொண்டு போய் வச்சிருக்கிறார். நீங்கள் அடுத்த கட்டம் உங்க ஊழியம் என்னவா இருக்கு தெரியுமா? ஆவிக்குரிய வாழ்க்கை. அநேகருக்கு ஆசீர்வாதமான சந்ததியை உங்களை மாற்றுவார், உங்களை கொண்டு போவார். இப்போ உங்ககிட்ட என்ன இருக்கும் தெரியுமா? மாம்சம் இருக்காது. என்ன இருக்காது? மாம்சம் இருக்காது. ஒரு காலகட்டம் மாம்சத்துக்குரிய தேவைக்காக நம்ம கஷ்டப்பட்டது உண்மை, ஆண்டவர்கிட்ட கேட்டது உண்மை. சபைக்கு வரும்போது நம்முடைய ஜெப விண்ணப்பம் பூமிக்குரியதா இருந்துச்சு. ஆண்டவரே அதை கொடுங்க, இதை கொடுங்க, இப்படிதான் இருந்தோம். ஒரு இடத்துல கர்த்தர் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. இனி நம்முடைய தேவை பூமிக்குரியதா இருக்காது, மாவும் எண்ணெயும் குறைவுபடாதபடி கர்த்தருடைய வார்த்தையும் அபிஷேகமும் நிறைவாயிருக்கும். எப்படி இருக்கும் தெரியுமா? குறைவுபடாதபடி. 3.5 வருஷம் பஞ்சம் எங்க இருக்கு? தேசம் முழுக்க இருக்கு. ஆனா இவங்க வீட்டுக்குள்ள மாவும் எண்ணெயும் குறைவுபடவில்லை. அல்லேலூயா. ஆமோஸ் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசி. இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சமல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அதுதான் அந்த காலத்துல இருந்த பஞ்சம். கர்த்தருடைய வசனம் இல்லை இஸ்ரவேல்ல. எலியா சொல்றாரு, நான் ஒருவன் மாத்திரம் மீந்து இருக்கிறேன், எல்லாரும் போயிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. கர்த்தர் சொல்றாரு, நேரம் சாரிபாத் விதவை வீட்டுக்கு போ. எதுக்கு ஆண்டவரே? அங்க நீ போ, நீ உள்ள போயிட்டினா மாவும் எண்ணெயும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கும், அது குறைவுபடாதாக இருக்கும். பஞ்சம் உள்ள காலத்தில் ஆனா அந்த வீட்டுக்குள்ள மட்டும் மாவும் எண்ணெயும் குறைவுபடாது. இப்போ உங்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம், இன்னைக்கு உலகம் வசன பஞ்சத்துக்குள் நுழைஞ்சிருக்கிறது. சபைகள் எதில் நுழைஞ்சிருக்குது? வசன பஞ்சம். எனக்கு ரொம்ப துக்கமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலத்தில் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஒரு டாக்டரை பற்றி சொன்னால் நல்ல டாக்டரா அப்படின்னு கேட்பாங்க. அப்படிதானே கேட்பாங்க? ஒரு நல்ல டாக்டர் இருந்தால் சொல்லுங்க. பிள்ளைய ஸ்கூலில் சேர்க்கும் போது ஒரு நல்ல ஸ்கூல் இருந்தால் சொல்லுங்க. டியூஷனுக்கு அனுப்பும் போது ஒரு நல்ல டியூஷனாக இருந்தால் சொல்லுங்க அப்படிம்பாங்க. இப்போ ரொம்ப மோசமான ஒன்று சொல்றாங்க, நல்ல சபை இருந்தால் சொல்லுங்க. சபை என்பது உலகத்திலிருந்து வேறு பிரிச்ச உள்ள ஒரு நல்ல இடம். அப்படிதான் இருந்துச்சு. கர்த்தர் அப்படிதான் சபையை உண்டாக்குனார். ஆனால் இன்னைக்கு சபையிலேயே என்ன வந்துருச்சு? நல்ல சபை,
கெட்ட சபைன்னு வந்துருச்சு. கர்த்தர் உண்டாக்கும் போது நாட்டு மிருகம் காட்டு மிருகம் உண்டாக்குனாரு, ஆனா எல்லாம் நல்லது என்று கண்டார். ஆனா நோவாவுடைய பேழைக்குள்ள போகும்பொழுது சுத்தமானது அசுத்தமானதுன்னு உள்ள போகுது. கர்த்தர் உண்டாக்கும் போது எல்லாமே என்னதுதான், நல்லதுதான். ஆனா ஒரு 2000 வருஷத்துக்குள்ள சுத்தம் அசுத்தமாய் மாறிடுச்சு. அதே மாதிரி தான் கர்த்தர் சபையை உண்டாக்கும் போது சபை எல்லாமே நல்ல சபை தான், சபை எல்லாமே நல்ல சபை தான். ஆனா இந்த 2000 வருஷத்துல சுத்தமான சபை அசுத்தமான சபைன்னு மாறிடுச்சு. அதனாலதான் நம்ம என்ன கேட்கிறோம், நல்ல சபை இருந்தா சொல்லுங்க, சத்தியம் உள்ள சபையா சொல்லுங்க. கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு, கிடைக்கிறது கஷ்டமா இருக்குது. அது பஞ்சம், வசனம் பஞ்சம். கர்த்தர் சொல்றாரு, அந்த வீட்டுக்குள்ள போ, அந்த சபைக்கு போ, அந்த சபைக்கு தேவையான வார்த்தை, அந்த வீட்டுக்கு தேவையான வசனம், அந்த வார்த்தைக்கு தேவையான அபிஷேகம் எல்லாம் அங்கே இருக்கும். அது குறைவுபடாதபடி அதற்கு உங்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். நீங்க சுத்தி இருக்கிற இஸ்ரவேல் பஞ்சத்தை பார்க்க கூடாது, சுத்தி இருக்கிற இஸ்ரவேல் பஞ்சத்தை பார்க்க கூடாது, அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தை மட்டும் பார்க்கணும். ஒருவேளை முழுக்க பஞ்சமாய் மாறினாலும் ஒரு சாரிபாத் வீடு இருக்கும், அங்கே உள்ளே மாவும் எண்ணெயும் குறைவுபடாமல் இருக்கும்.